இந்த உலகத்தினுடைய விஷயம் துன்பத்துல ஈடுபடுறது மூணு விஷயம் தான். ஆசை, பாசம், காமம். இந்த மூணு மனுஷனுக்கு அடங்கி போச்சுனாவே அவனுக்கு அடுத்த எண்ணங்கள் தெய்வத்தை நோக்கியே இருக்கும், உலகத்தை நோக்கியே இருக்காது. பாசத்துக்கு அடிமையாக மாட்டான். பாசம்ன்றது சாதாரணமானது இல்ல, அது ஒரு கயிறு மாதிரி, தாம்பு கயிறு மாதிரி கட்டி போட்டுடும் மனுஷனை, எப்படிப்பட்டவனையும். அப்போ அதை அறுத்துக்கு இவனால வெளியே வர முடியாது. அதை அறுக்கக்கூடிய வழி இந்த வழியில பாதையில தான், ராஜயோக பாதையில மட்டும்தான் அதை அறுக்க முடியும். அதனாலதான் நான் படிச்சு சொல்றது, மனுஷனா வாழணும்னா இந்த பயணம் பண்ணுங்க. நீ பெரிய மகான் ஆவாத, பெரிய ஞானி ஆவாத, பெரிய கடவுள் ஆவாத, மனுஷனா கடைசி காலத்துல தள்ளாடாம வாழணும்னா இந்த பாதை அவசியம். இந்த மாயைன்றது அவனுடைய கண்ணை உண்மை தெரியாம மறைச்சிடும். மறைக்கும் போது அவன் கடவுளை தேடுறதுக்கு பதிலா உலகத்திலேயே தேடி கிடப்பான். உலகத்தை தேடும் போது அவனுக்கு உள்ளகிற பொருள் தெரியாம போயிடுது. உள்ளகிற பொருள் தெரியாம போகும்போது அவன் கடவுள்ன்றதே மறந்துட்டு உலக பொருட்களையும் உலக புகழையும் ஆசைப்பட்டு தெரியும் போது அவன் கடவுள் ஞாபகமே வராது.